அமைதியாக இருந்த பிரம்மபுரியில் புயலை வீசிவிட்டு அருந்ததி பறந்து சென்றார். ஆனால் அவள் பற்ற வைத்த நெருப்பு அணையவில்லை. அக்னி கிரந்தத்தை பிடித்துக்கொண்டு வேகமாக ஓடிப்போன அபிமன்யு சந்தையில் இருந்து வெகு தூரத்தில் இருந்த மலை குகைக்குள் புகுந்தான். குகைக்குள் ஒரே ஒரு தீப்பந்தம் மட்டும்தான் எரிந்து கொண்டிருந்தது. அந்த வெளிச்சத்தில் அபிமன்யு அக்னி கிரந்தத்தை எடுத்து வெளியே வைத்தான். தங்கத்தால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு புதையல் பெட்டி மாதிரி இருந்தது அந்த அக்னி கிரந்தம். அதன் மேல் ஜோதி, அக்னி குண்டம், நெருப்பு கடல் என வித்தியாசமான உருவம் எல்லாம் பொறிக்கப்பட்டிருந்தது. அதன் மேல் கல்லில் செதுக்கிய கல்வெட்டு போல அக்னி கிரந்தம் என்ற 2 வார்த்தைகள் பளிச்சென்று தெரிந்தது. அதை பார்த்தவுடன் அவன் கண்கள் பிரகாசமாகியது. கண்டிப்பா இது ஏதோ முக்கியமான போர் புத்தகம்தான். இதுல இருக்கிற நுட்பங்களை கத்துக்கிட்டா எந்த போட்டியா இருந்தாலும் அதுல என்னால சுலபமா வெற்றி பெற முடியும். சதய விழாவுல வெகுமதியை வாங்குறதுக்கான வழி கிடைச்சிருச்சு என்று சந்தோஷத்தோடு துள்ளி குதித்தான். ஆனா நான் எப்படி சண்டை போட முடியும்? என்கிட்ட என்ன இருக்கு? இந்த அரகுரை ஈட்டியும் என் அம்மா கொடுத்த இந்த தாயத்தும் தான். மத்த பசங்க மாதிரி நான் குருகுலம் போயெல்லாம் கத்துக்கல. நல்ல ஆயுதமும் என்கிட்ட இல்ல. இத வச்சுக்கிட்டு எப்படி அவங்களை என்னால தோற்கடிக்க முடியும்? இந்த புத்தகத்தை வச்சு ஏதாவது செய்யலாம்னா போட்டிக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. இப்ப இருக்க அறிவோட நான் போட்டிக்கு போனா எப்படி தப்பிச்சு ஓடுறதுன்னு மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று வருத்தத்தோடு அவன் அந்த புத்தகத்தின் மீது கை வைத்தான். அந்த சமயத்தில் அவனது கழுத்தில் தொங்கிய தாயத்து பிரகாசிக்க துவங்கியது. காற்று நாலா பக்கமும் பலமாக வீசியது. என்ன நடக்கிறது என்று புரியாமல் காற்றை தன் 2 கைகளால் தடுத்தான். அப்போது புத்தகத்தின் பக்கங்கள் தானாக புரட்டப்பட்டன. புத்தகத்தின் முதல் பக்கம் திறந்தது. காலியான காகிதத்தில் வார்த்தைகள் உருவாகத் தொடங்கின. அந்த வார்த்தைகள் அம்பு போல புத்தகத்தில் இருந்து வெளியேறி அபிமன்யுவின் மீது பாய்ந்தது. அடுத்தடுத்த அம்புகள் பாய அபிமன்யுவால் அதை தாங்க முடியவில்லை. அவன் மின்னல் போல பிரகாசமாக எரிந்தான். அந்த குகையே பிரகாசமாக மாறியது. அந்த வார்த்தைகள் அவன் தலைக்குள்ளே நுழைந்தன. அந்தரத்தில் பறந்த அவன் உடல் பிரபஞ்சத்தின் அதி அற்புதமான சக்தி அலைகளுக்குள் சுழன்று கொண்டிருந்தான். அந்த அதிர்வின் ஆற்றலை தாங்க முடியாமல் கத்தி மயங்கி விழுந்தான். அதே சமயம் பிரம்மபுரி மக்கள் அன்று நடந்த சம்பவத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தனர். குறிப்பாக தாமாவின் வருகைதான் அங்கிருப்பவர்களுக்கு இன்றைய பரபரப்பு செய்தியே. அதை கேட்டீங்களா? எத? முட்டாள்களே, அந்த கிழவர் தாமாவா? அதுக்கு என்ன? அதுக்கு என்னவா? நரசிம்மரும் தாமாவும் சப்த சேனர்கள். மொத்தம் 7 பேர் அந்த குழுல இருந்தாலும் அதுல தாமா கொஞ்சம் தனித்துவமானவர். எனக்கு தெரிஞ்ச வர அவர் 7 சக்கரத்தை திறந்துட்டாரு. அவரை கொல்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அதற்கு இன்னொருவன். ஏன்னா அந்த தாமா இப்ப முன்ன மாதிரி மாவீரல்லாம் இல்ல. அவரோட சக்திக்கு ஏதோ பூட்டு போட்டு இருக்கா. அதனாலதான் அவரால 8வது சக்கர சக்தியை திறக்க கூட முடியல. நினைச்சேன் இப்படி ஏதாவது இருக்கும்னு. ஏன்னா சப்தசேனர் 7 பேரும் ஒன்னா வேட்டையாடிக்கிட்டு இருந்த நேரத்துல தாமாவை யாராலையும் நெருங்க முடியாது. அவர் கூட இருந்த 6 பேரால கூட அவர் தொட முடியலன்னா பாத்துக்கோங்க. ஏன் நம்ம தளபதி நரசிம்மர் கூட அவர்கிட்ட ஒரு முறை தோத்து போயிருக்காரு என மக்கள் பேசிக்கொண்டே அந்த 3 பேரை வேடிக்கை பார்த்தார்கள். அந்த சமயத்தில் வெள்ளைப்புலி பகீரா தாமாவை பார்த்து, புத்தகம் யாரு கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொன்னீங்க. ஆனா நம்ம நினைச்சது வேற, நடக்கிறது வேற. இப்போ அசுரபுரியோட அருந்ததி பிரம்மபுரிக்குள்ள கால் எடுத்து வச்சிருக்கா. அதனால என்ன வேணா நடக்கலாம்னு புரிஞ்சுக்கோங்க. உடனே தாமா, நீங்க சொல்வது சரிதான். ஆனால் அக்னி கிரந்தத்தை உருவாக்கினது யாருன்னு மறந்து விடாதீர்கள். அதை ஒருவன் எடுத்தாலும் அதை அவனால் திறக்க முடியாது. அப்படியே திறந்தாலும் அது எனக்கு தெரியாமல் போகாது. அது எனக்கும் அக்னி கிரந்தத்துக்குமான பந்தம். அது அவ்வளவு சீக்கிரம் உடையாது. அவர் சொல்லிய நேரத்தில் நரசிம்மர், தாமா, நிலைமை சரியில்லை. ஏதோ ஒண்ணு தப்பாக்கப்படுகிறது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். இந்திரபுரிக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதை கேட்ட தாமா சிரித்துவிட்டு, செய்து கொடுத்த சத்தியம் என்றைக்குமே மாறாத நண்பா. அதை கூறி முடிக்கும் போது தாமாவின் முகம் மாறியது. காற்று பலமாக வீசியது. அவர் உடல் அதிர்ந்தது. ஏதோ ஒரு அதிசயம் நிகழ்ந்திருப்பதை உணர்ந்தார். அது அபிமன்யு அக்னி கிரந்தத்தை திறந்து ஆற்றல் பெற்ற அற்புதம்தான் என அவருக்கு அப்போது தெரியவில்லை. பின்னர் தாமா நரசிம்மரை பார்த்து, நண்பா, நான் உன்னை சதய விழாவில் பார்க்கிறேன். இப்பொழுது ஒரு முக்கியமான வேளை வந்திருக்கிறது என்றவர் உடல் நெருப்பாய் மாறியது. வானத்தை கிழித்துக் கொண்டு கிழக்கு திசையை நோக்கி பறந்தார். தாமா செல்வதை பார்த்த நரசிம்மர் அரண்மனையை நோக்கி புறப்பட்டார்.
சந்தை மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பியது. அபிமன்யு எவ்வளவு நேரம் உறங்கி போனான் என்று அவனுக்கு தெரியவில்லை. அந்த குகையிலேயே அவன் மயங்கி கிடக்க யாரோ ஒருவர் அவனை தட்டி எழுப்பினான். அவன் மெதுவாக கண்களை திறந்தான். அவன் முன்னால் அவனது வயதான பாட்டி நின்று கொண்டிருந்தான். அபி, இங்க என்ன செய்யற? சந்தைக்குதானே போன என கேட்டவள் அவனை மெதுவாக தூக்கினாள். அவள் குரலில் கொஞ்சம் பதட்டமும் நிறைய பாசமும் இருந்தது. அதை உணர்ந்த அபிமன்யு தலையை தேய்த்து கொண்டு, பாட்டி, அது களைப்பா இருந்தது, அப்படியே தூங்கிட்டேன் என்றான். அதை கேட்டவுடன் அவள் அவனது நீண்ட கூந்தலை தடவி விட்டு, சரி சீக்கிரம் வா, இல்லனா இந்த கிழவி மறுபடியும் இவ்வளவு தூரம் வர வேண்டியிருக்கும் என்றான். பின்னர் பக்கத்தில் இருந்த அபிமன்யுவின் பையை தூக்கிக் கொண்டு அவள் நடந்தாள். போகும்போது ஒரு நொடி நின்று திரும்பி அபிமன்யுவை பார்த்தவள், சந்தைக்கு நரசிம்மர் வந்தார்னு கேள்விப்பட்டேன், இது ஓ வேலையா? பாட்டி, நாளா எதுவும் பண்ணல, நான் சந்தைக்கு போகல, நீ இப்போ சொல்லிதான் அவர் சந்தைக்கு வந்தார்னு எனக்கு தெரியும் என்றா. பாட்டி சந்தேகத்துடன் அவனை பார்த்தாள். சரி, நான் நம்புறேன், சீக்கிரம் வீட்டுக்கு வா, வரும்போது மலையில இருந்து பழங்களையும் மூலிகைகளையும் பறிச்சிட்டு வா என்றா. ஏன் பாட்டி, வீட்டை சுத்தி தான் அத்தனை மரம் இருக்கே, உனக்கு மலையில இருந்துதான் பழம் வேணுமா? நீ ஏன் தான் என்ன மலையேற வைக்கிறியோ என்று கேட்டான். ஆனால் பாட்டி அதை கண்டு கொள்ளவில்லை. ஏனெனில் அபிமன்யு அவள் சொன்னதை செய்வான் என்று அவளுக்கு தெரியும். பாட்டி போன பிறகு அபிமன்யு எழுந்து நின்று தனது ஆடைகளை சரி செய்து விட்டு சுற்றி முற்றி பார்த்தான். அக்னி கிரந்தத்தை காணவில்லை. அவன் பதட்டம் கொண்டான். பின்னர் பாட்டி அவன் பையை தூக்கி சென்றது அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அதில் இருக்கும் என்று அவன் நிம்மதி கொண்டான். பின்னர் தன் ஈட்டியை எடுத்துக் கொண்டான். பாட்டி கூறியபடி அவன் மலையேறத் தொடங்கினான். இன்று வானத்தில் வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக மின்னல் வெட்டியது. மழையடித்து ஊத்தப் போகிறது என்ற எண்ணத்திலேயே அவன் மலையேறினான். அவன் மலை உச்சியை அடையவிருந்த நேரத்தில் ஒரு மின்னல் ஒன்று மலையின் உச்சியிலேயே இறங்கியது. பாறைகள் உருள ஆரம்பித்தன. அபிமன்யு தடுக்கி விழுந்தான். அவனால் எதையும் பிடிக்க முடியவில்லை. தரையில் உருண்டு ஓட ஆரம்பித்தான். கிளைகள், செடிகள் என எதையும் அவனால் பிடிக்க முடியவில்லை. எதை பிடித்தாலும் வழுக்கியது. பாறைகள் அனைத்தும் கரடு முரடாக இருந்தன. ஒரு மரத்தில் இடித்து மலையுச்சியில் இருந்து அவன் கீழே விழுந்தான். அவன் கண்கள் விரிந்தது. சாகப் போகிறோம் என்று நினைத்து கண்களை மூடிக்கொண்டு அம்மா என்று கத்தினான். கண்களை திறந்து பார்க்கும்போது அவன் மலை உச்சியில் ஒரு பாறையை பிடித்துக் கொண்டு தொங்கிக் கொண்டிருந்தான். அவன் கீழே விழவில்லை. உயிர் பிழைத்தோம் என்று அவன் மூச்சு விடும்போது அவன் கை வழுக்கியது. அவன் பாறையின் பிடியை விட்டான். கை நழுவி மீண்டும் கீழே விழப்போக அப்போது அவன் கை வேகமாக பக்கத்தில் இருக்கும் இன்னொரு பாறையை அணிச்சியாக பிடித்தது. அவனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. அவன் தன் 2 கைகளையும் பார்த்தான். அது அவன் கைகள்தானா என்று அவனுக்கு சந்தேகம் வந்தது. எப்படி இவ்வளவு வேகமாக பாறையை பிடித்தோம் என்று அவனுக்கு தெரியவில்லை. பின்னர் அவன் 2 கைகளாலும் பாறையை பிடித்து சரசரவென மேலே ஏறினான். ஏறி நிற்கும்போது மலையுச்சியும் அதன் கீழே இருக்கும் காடும் அழகாக காட்சியளித்தது. அப்போது அவன் தலை திடீரென்று வலித்தது. அவன் தலையை அழுத்தமாக பிடித்துக் கொண்டான். அப்போது அவனுக்கு ஏதோ ஒன்று நினைவிற்கு வந்தது. வேகமாக புரட்டப்பட்ட புத்தகங்கள் அவனுக்கு தோன்றின. அக்னி கிராந்தத்தின் முதல் பக்கத்தில் இருந்த ஓவியம் அவன் மனதில் பளிச்சிட்டது. அந்த ஓவியம் நம் சக்தியை பயன்படுத்தி எப்படி ஆபத்தில் இருந்து தப்பிப்பது என்பதை சொல்லிக் கொடுத்தது. அவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. அவன் உற்சாகத்தில் துள்ளி குதித்தான். இது நான் தானா? இது எனக்கு தான் நடக்குதா என்று கத்தினான். பின்னர் அவன் தைரியத்தோடு மலையுச்சியை பார்த்தான். அவனை சுற்றி கூர்மையான பாறைகள் மட்டுமே இருக்கிறது. பாதையே இல்லை. ஆனால் கண்களை மூடிக்கொண்டு கைகளை இறுக்கி பிடித்தான். அவன் உடலில் மின்சாரம் பாய்வதைப் போல இருந்தது. அவனது கால்கள் வேகமாக துடித்தன. வேகமாக பக்கத்தில் இருந்த பாறை மீது தாவினான். அடுத்த பாறை என தாவி தாவி வேகமாக மலையுச்சியை அடைந்தான். இப்போது அவன் மலையுச்சியில் இருக்கும் முகட்டில் இருக்கிறான். மகிழ்ச்சியில் கத்த ஆரம்பித்தான். அப்போது ஒரு பிரகாசமான சக்தி வாய்ந்த மின்னல் அபிமன்யுவை தாக்கியது. அவன் பின்னோக்கி பறந்தான். அவன் உடல் முழுக்க அந்த மின்னல் பாய்ந்தது. அவன் கழுத்தில் தொங்கிய தாயத்து ஒளிரத் தொடங்கியது.
அவனது உடைகள் அனைத்தும் நெருப்பு பற்றிக் கொண்டது. அது கிழிந்தது. அவன் முதுகு பகுதியில் இருந்த உடை முழுதாய் கிழிந்தது. அவன் முதுகில் சக்கரம், அக்னி ஜுவாலை, திரிசூலம் மற்றும் சங்கு என 4 முத்திரைகளும் ஒன்றின் கீழ் ஒன்றாக தோன்றின. அவை 4ம் பிரகாசமாக மின்னின. அபிமன்யுவை தாக்கிய மின்னல் ஒரு சாதாரண மனிதனின் மீது விழுந்திருந்தால் அவன் எரிந்து சாம்பலாகியிருப்பான். ஆனால் மின்னல் அபிமன்யுவை எதுவும் செய்யவில்லை. ஆனால் அவன் உடல் பலவீனமாக இருந்தது. அவனால் அந்த சக்தியை தாங்க முடியவில்லை. அவன் மீண்டும் மயக்கமடைந்தான். சுமார் 3 மணி நேரம் கழித்து அவன் கண்களை திறந்தபோது அவன் ஒரு குடிசையில் இருந்தான். அந்த குடிசையில் தன்னை பார்த்ததும் அவன் அதிர்ச்சி அடைந்தான். ஏனென்றால் அது அவனுடைய வீடு. அவன் உடலை பார்த்தபோது அவன் உடைகள் மாறியிருந்தன. அபிமன்யு முதலில் ஆச்சரியப்பட்டான். பின்னர் அதிர்ச்சி அடைந்தான். அவன் பீதியுடன் பாட்டி பாட்டி என்று கத்த ஆரம்பித்தான். அபிமன்யுவின் அலறல் சத்தத்தை கேட்டு அவன் பாட்டி வேகமாக ஓடி வந்தான். வந்தவுடன் அவர் கையில் இருந்த குச்சியால் தரையில் மாறி மாறி அடித்தார். ஒன்னுக்கும் உதவாதவனே, உனக்கு புத்தியே கிடையாது. ஆனால் ஒரு அடி கூட அவன் மீது விழாமல் பார்த்து கொண்டான். வர வர உன் சேட்டையெல்லாம் அதிகமாகிட்டே போகுது. அதை விட நல்ல சோம்பேறியா மாறிட்ட. ஏதாவது வேலை சொன்னா எங்கேயாவது போய் தூங்குற. எதையாவது பாத்துக்க சொன்னா உடைக்கிற. உன் விளையாட்டு எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு. இப்ப துணியெல்லாம் கிழிச்சிட்டு வந்திருக்க. இப்ப பாரு, உன் பிறந்த நாளுக்கு தச்ச துணிய போட வேண்டியிருக்கு என்று கத்தினான். என்ன பாட்டி, இப்ப துணி இல்லைன்னா என்ன? நான் கிழிஞ்ச துணிய போட்டுக்கிறேன், இல்ல தச்சு போட்டுக்கிறேன் என்று அபிமன்யு கத்தினான். உடனே பாட்டி கண்களில் கவலையுடனும் கோபத்துடனும், இங்க பாரு, நீ எந்த துணிய போட்டாலும் உன் உடம்பு முழுசா மறைக்கிற துணியத்தான் போடணும். முதுகு பக்கம் கிழிஞ்சிருந்தா உனக்கு எப்படி தெரியும்? யாராவது பார்த்துட்டா என்ன? நான் என்ன பொண்ணா? இதுவே என்று அவன் ஏதோ சொல்ல வந்தான். சட்டென வாயை மூடிக்கொண்டான். அவன் பாட்டி முகத்தில் சோகம் தெரிந்தது. அபிமன்யு கேட்கப் போகும் கேள்வி அவளுக்கு தெரிந்தது. அவனும் சோகமானான். அவன் பாட்டியை பார்த்து, சரி சரி, தெரியாம துணியை கிழிச்சிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன் என்றான். பாட்டியின் முகத்தில் இருந்த சோகம் மறைந்தது. சரி பாட்டி, என்ன எப்படி மலையில இருந்து தூக்கிட்டு வந்த என்று கேட்டான். ஆமா, நான் தூக்கிட்டு வர்றேன். என் வயசுக்கு என்னால படியில கூட ஏற முடியாது. நான் எப்படி மலை ஏறுவேன்? உன்ன ஒருத்தர் இங்க தூக்கிட்டு வந்தாரு. பார்க்க நல்லவரா தெரிஞ்சாரு. நீ மலையில மயங்கி கிடந்தன்னு அவர் தான் சொன்னாரு. உன்னை தெரியும்னு வேற சொல்றாரு. உனக்கு எப்படி அவ்வளவு பெரிய ஆளு தெரியும்? எவ்வளவு பெரிய ஆளு? யார சொல்ற பாட்டி? வெளிய போய் பாரு. உன்னை பார்க்கத்தான் உட்கார்ந்திருக்காரு. நீ மயக்கத்துல இருந்து எந்திரிச்சாதான் போவேன்னு சொன்னாரு என்றார். அதை கேட்டு அபிமன்யு ஆச்சரியப்பட்டான். அங்கே வெண்தாடியுடன் கண்களை மூடிய நிலையில் ஒரு வயதான முதியவர் அமர்ந்திருந்தார். அவரை பார்த்ததும் அபிமன்யு அதிர்ச்சி அடைந்தான். அக்னிகிராந்தத்தின் உதவியால் புது சக்தியுடன் விழித்தெழுந்தான் அபிமன்யு. மறுபடியும் ஒரு மர்ம சக்தியால் தாக்கப்பட்டு மலையில் கிடந்தான். அவன் மீண்டும் கண் விழிக்கும் போது அவன் வீட்டில் இருந்தான். அவனை ஒரு மர்ம நபர் அழைத்து வந்தார். யார் அந்த வயதான மனிதன்? அபிமன்யுவுக்கு அக்னி சக்தி கிரந்தத்தின் அறிவு எப்படி கிடைத்தது? அந்த தாயத்தின் உள்ளே என்ன ரகசியம் இருக்கிறது?